श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது கீதை என்னும் அமுதத்தில் கர்ம சந்நியாச யோகத்தில் 5வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். பிரலபன் விருசுஜன் கிருஷ்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். பிரபலன் விசிருஜன் கிருஷ்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சென்ற ஸ்லோகத்தோட தொடர்ச்சி தான். அதாவது பஷ்யன் ஸ்ருண்வன் ஜிக்ரன் ஸ்பிருஷன் அஷ்னன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. கச்சன் ஸ்வபன் நடந்தாலும் நின்று நடந்து ஓடி கனா கண்டாலும் தூங்கினாலும் சொன்னார் இல்லையா. யுக்தஹா யோகி என்ன எப்படி இருக்கணும்னு கேட்டால், அந்த யோகி இவை எதையும் தான் செய்யவில்லை என்று எண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். அதோட தொடர்ச்சி தான் பிரலபன் விஸ்ருஜன் கிருஷ்ணன். பிரலபன் என்ன சொன்னால் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, தொணன்னு பேசின்னு இருக்கோம். அடுத்தது விஸ்ருஜன் எதையாவது விட்டாலும் பிடித்து கொண்டாலும். அடுத்தது கிருஷ்ணன் பிடித்து கொண்டாலும். உன்மிஷன் கண் வீழ்த்து கொண்டிருந்தாலும். நிமிஷன் என்று சொன்னால் கண்ணை மூடினாலும் கண்ணை வீழ்த்து கொண்டாலும் நின்றாலும் நடந்தாலும் பிடித்து கொண்டாலும் விட்டாலும். எதையாவது பிடித்து கொண்டிருக்கிறோம் இல்லை எதையாவது விட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அப்படி இருந்தாலும். இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு இந்திரியங்கள் அனைத்தும் இந்திரிய விஷயங்களை சென்று கொண்டிருந்தாலும். இந்திரியங்கள் அனைத்தும் இந்திரிய விஷயங்கள் செல்லாமற் போனாலும் செல்லுகின்றன என்றாலும் செல்லாவிட்டாலும் என்றாலும் தாரையன் நிச்சயமாக மனம் எதற்கு இருக்க வேண்டும். இவை ஒன்றையும் தான் செய்யவில்லை. தன்னுள் இருக்கும் ஆத்மா அதற்கு அந்தராத்மாக இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருட்பார்வையில் இவை அனைத்தும் செய்து முடிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன. இட் இஸ் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். தினம் தான் கண்ணை முடிச்சுட்டு இருக்கோம், தினம் தூங்குறோம், தினம் தான் சாமானிய தியானம் பிடிக்கிறோம், சாமானிய தியானம் எடுத்து கழ வைக்கிறோம், தூங்குறோம், மூச்சு விடுறோம், மூச்சு நிறுத்து கொஞ்ச நாள் என்ன சொல்கிறோம், மூச்சு விட்டுன்னு இருக்கோம். அப்புறம் இந்திரியங்கள் அது பாட்டுக்கு அது வேலையை கண்ணால் ஒரு சமாச்சாரத்தை பார்த்துட்டே இருக்கும்போது காதால் வேறு ஒரு சில சமாச்சாரங்கள் காதில் கேட்குறது. காதில் கேட்குற சமாச்சாரத்துக்கு ஏற்றா போல் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பதில் சொல்கிறோம், சிலப்போ பதிலை ரிட்ராக்ட் பண்ணுறோம், எதிர் பதில் கூட சொல்லின்னு இருக்கோம். ஆனால் கண்ணில் பார்க்குற சமாச்சாரம் கண்ணில் பார்த்துட்டே தான் இருக்குது, அது பாரு தொடர்ச்சியாக அதை பார்த்துட்டே இருக்குது. அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் எதையாவது ஒன்று இதை பிடிச்சிக்கிறோம், ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு காலில் ஒரு வேலை செய்கிறோம், 5-6 வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது இதில் என்ன, கண்ணால் பார்த்துட்டுருக்கோம், வாய் பேசினுக்குது, காதில் ஏதோ ஒரு சமாச்சாரம் கேட்குறது, கேட்குற சமாச்சாரத்துக்கு ஏற்ப அதுக்கு ஒரு பதில் வேறு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னால் இவை அனைத்தும் இது எல்லாத்துக்கும் ஒரே நிச்சயமான மனசு என்ன இருக்குது, இது எதையும் தான் செய்யவில்லை. ஏன்னு கேட்டால், இந்த செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தராத்மா இருக்க ஜீவன் ஆத்மா அதுதான் செய்யறது. அந்த ஜீவாத்மாவை இது எந்த விதத்திலையும் என்ன பண்ணாது, பந்தப்படுத்தாது. ஆனால் அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிற பரமாத்மா இருக்கான ஸ்ரீமன் நாராயணன் அவனே இது அனைத்திற்கும் சாட்சிபூதன் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். பெருமாள் கூட என்ன சொல்கிறார், என்ன கஷ்டம் வந்தாலும் நல்ல வந்தாலும் அப்படி இருக்கணும் நம்ம தோஞ்சிக்கணும்னு சொல்லும்போது திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார், முதல் 10 வாடினேன் வாடி அந்த 10 பாசரை சொல்லும்பொழுது, துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலும் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம். இது என்ன சொல்லின்னு இருக்கிறது, என்ன கேட்டோம், துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொன்னார். எப்படி எதை பண்ணாலும் எது இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வினை இருக்குது, அந்த வினையெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த வினைகளிலிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு அனைவருக்கும் என்ன ஒரு ஓடம் போல் இருப்பது, கையால் பிடிச்சி கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோல் என்ன,
தனி வழியே செல்லக்கூடிய காட்டுக்கு துணை என்னது? வாழ்க்கை என்ற பாதை. அதுக்கு தனி வழியே காட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, காட்டில் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த தனி வழிக்கு துணை என்னது? நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு. அதாவது இந்த பம்பரத்தை சுற்றி விட்டால் அதனோட சாட்டையை எவ்வளோ இருக்க சுற்றுக்கிறோமோ, அந்த சாட்டையை எவ்வளோ இருக்க பிடிச்சிட்டு வேகமாக அது போடுறோமோ, அது என்ன செய்யும்? அது இழுத்து விடுற வேகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பம்பரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜாலமாக காட்டி நிறைய வேகமாக சொல்லும். அப்புறம் அமைதியாக போயின்னு இருக்கோம். சுற்றுறதா இல்லையான்னு கூட நம்மளுக்கு பார்க்க தெரியாது. அதுபோல் ஆட்டுவான் இறைவன். இறைவன் நம்மளை ஆட்டுவிப்பான், ஆட்டுவான், ஆட்டிக்கொண்டும் இருப்பான் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அதை அறிந்து கொள் நெஞ்சமே. நம்மளை ஆட்டுவிப்பது யார்? ஆட்டுவித்தால் யாரோடுவர் ஆடாதாரே. யாரால் ஆடாமல் இருக்க முடியுமா? நான் ஆட மாட்டேமா, நகர மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சுவாமி நம்மளோட கர்மாவை காமிச்சு நீ இதெல்லாம் செய்யணும்னு நம்மளை பிரேரணை பண்ணியாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஜீவாத்மா, இந்த உடலில் தங்கியிருக்கிற ஜீவாத்மா அதற்கேற்ப தன்னுடைய வினைகளை செய்து கொண்டே இருக்கும், தன்னுடைய செயல்பாட்டுகளை செய்து கொண்டே இருக்கும். அப்புறம் என்ன சொன்னால்? வீட்டு அறம். வீட்டறம் சொன்னால் என்ன? கிரகசாஸ்திரமாக. துறவரம் என்ன சொன்னால் என்ன? வீட்டையும் மனையும் விட்டு தனியாக காட்டிற்குள் இருந்து வாழ்வது அப்படின்னு சொன்னால் இரண்டும் மேன்மையே. வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையையே கொடுக்கும் அப்படின்றத மனசில் வாங்கணும். ஆனால் எல்லாருக்கும் யோகம் சித்திக்கணும், எல்லாருக்கும் என்ன வீட்டறம் அதாவது கிரகஸ்தாஸ்திரமும் சித்திக்கணும் அப்படின்னு சுவாமியை பழக்கப்படுத்திக்கோன்னு சொல்கிறார். அப்படி எப்பொழுதும் இப்போ இதை நீ எதுவும் செய்யலை அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.